சர்க்குருவே சரணம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதி மூலப்பொருளாய் முதற்பொருளாய் முழுமைப் பொருளாய் முழுமை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பரம் ஜோதியின் பேரான்மாவின் பெரும் கருணையினால் தமிழ் புத்தாண்டு புதிய தினத்திலே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ, எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்ந்திட, வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைந்திட, ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்பும் அறமும் தழைத்தோங்கி ஆனந்தமும் அமைதியும் பெருகிட புத்தாண்டு வாழ்த்துக்கள். உடல் நலத்துடன் மனவளமும் பொருள் வளமும் பெற்று மெய்ஞானமும் மெய்கீர்த்தியுடன் மண்ணுலகில் நீடூழி வாழ்வாங்கு வாழ புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு துவங்குகின்ற இந்த நல்ல வேளையில் தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கியத்தோடு தமிழை தாய்மொழியாக பேசுகின்றவர்கள், தமிழர்கள் என்று சொல்பவர்கள், தமிழை தன்னுடைய எண்ணத்தில் சொல்லில் செயலில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். தமிழர், தமிழ் என்ற சொல்லுக்கு நாம் பொருள் பார்க்கலாம். இந்த தமிழ் என்ற இந்த ஒரு வார்த்தைகளை பிரித்து பார்க்கின்ற பொழுது 5 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இத்து என்றும், ஆ என்றும், இம் என்றும், ஈ என்றும், இல் என்றும் 5 எழுத்துக்களாக பிரிக்கப்படலாம். இத்து என்பது அது, இத்து என்பது தீ, இத்து என்பது ஒளிப்பொருள், தீப்பொருள். ஆக அந்த தீப்பொருள் என்ற பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தின் மூலப்பொருள் ஆ அமிழ்ந்திருந்தது, இம் இமிழ்ந்திருந்தது, ஈ இமிழ்ந்து வந்தது, இல் உமிழ்ந்து வந்தது. ஆக அந்த ஒளிப்பொருளே அமிழ்ந்து அதையே அசைந்து இசைந்து உமிழ்ந்து அந்த ஒலிப்பொருள் தன்னைத்தானே ஒலி ஆற்றலாய் வெளிப்பட்டது. ஆகவேதான் தமிழ் என்ற இந்த சொல் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. பிரபஞ்சம் எதுவோ அதுவே தமிழ். ஆகவேதான் இந்த தமிழ் பிரபஞ்ச தோற்றத்தின் ஆதிப்பொருள்தான். அதுவே நாதப் பொருளாக, அதுவே ஜோதிப் பொருளாக வெளிப்பட்டது. இதைத்தான் அந்த மூலம் காலமாகி, காலம் சீலமாகி, சீலம் கோலமாகி, கோலம் ஞானமாக வெளிப்பட்டது. ஆக 5 நிலைகளாக அது வெளிப்பட்டதைத்தான் தமிழ் என்று சொல்லுகிறோம். ஆக தமிழ் என்பது ஒரு இனம் அல்ல, தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, தமிழ் என்பது ஒரு நாட்டு மக்களை குறிப்பது அல்ல, தமிழ் என்பது பிரபஞ்சத்தையே குறிப்பது. ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்தின் மூலப்பொருளை உணர்ந்தவனே மூலன். ஆக அந்த மூலத்திலிருந்து தோன்றிய பஞ்சபூதங்களை, பஞ்ச மூலகங்களை விண்பொருளாக, காற்றுப் பொருளாக, நெருப்பு பொருளாக, நீர் பொருளாக, திடப்பொருளாக, அதுவே அந்த மூலப்பொருளே 5ஆக விரிந்தது. ஆக அந்த விரிந்ததிலிருந்தே இயற்கையானது,
இயற்கையிலிருந்து தோன்றியதே வித்தாக விந்து என்ற உயிராற்றலால் உடல் எடுத்த உயிர் சக்திகளாக பரிணமித்திருக்கிறது. இதைத்தான் இறை என்றும் இயற்கை என்றும் உயிர்கள் என்ற நிலைகளிலே எல்லா உயிர்களுக்கும் உயர்ந்த உயிராக அறிவு படைத்த மனிதனாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த தமிழே நாதமாக அசைவாக அதுதான் பிரணவம் என்று சொல்லுகிறோம். ஆக அந்த மூலப்பொருள் அசைந்து அசைந்து அது ஓம் என்ற பிரணவமாகி அந்த பிரணவத்திலிருந்து ஓம்கார ஜோதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டது. ஆகவேதான் அப்படிப்பட்ட அந்த மூலப்பொருள் இன்று ஒளிப்பொருளாய் எல்லாமாய் விளங்குகிறது. ஆக கண்ணுக்கு தெரிந்த ஒளிப்பொருளாக விளங்குவது சூரியன். இந்த சூரியனை மையமாக வைத்து உயர் அறிவு சார்ந்த மக்கள் புறத்திலே ஆய்ந்து புறத்தில் இருக்கின்ற அனைத்தும் அகத்திலும் இருக்கிறது என்ற ஒப்புவமையோடு அண்டமே பிண்டமாகிறது, பிண்டத்தின் உள்ளிருப்பதை அறிந்தால் அதுவே அண்டமாக மலர்ந்திருப்பதை உணரலாம். அதனால்தான் தன்னை அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக இந்த தமிழ் அற்புதமான பிரபஞ்ச மூலப்பொருள். ஆகவேதான் இந்த அறிவு எதை அறிய வேண்டும்? மெய்ப்பொருளை அறிய வேண்டும். அந்த மெய்ப்பொருள் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருள். ஆகவேதான் இந்த பரு உடலுக்குள்ளும் எல்லை வகுத்த இந்த உடலுக்குள்ளே எல்லையற்ற அந்த மூலப்பொருள் இருக்கிறது. ஆகவேதான் தன்னுள்ளே அந்த மூலப்பொருளாகிய மெய்ப்பொருளை பரம்பொருளை அறிவது. ஆக இதை அறிகின்ற பொழுது அனைத்தையும் நாம் அறியலாம். நமது முன்னோர்கள் இந்த அறிவை பெற்று இந்த வாளறிவை பெற்று பேரறிவை உணர்ந்த நிலைகளிலே தனக்கும் இயற்கைக்கும் இறைக்கும் உள்ள தொடர்புகளை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் இயற்கையின் மாற்றங்கள் வருகிற பொழுது வரும் முன் காப்பது யோகம் என்ற பொருளிலே இந்த உடலுக்கு வருகின்ற தீது, மனதிற்கு வருகிற தீது, உயிருக்கு வருகிற தீதுகளை நீக்க தவம் புரிந்தார்கள். உடலால் வருகின்ற அவத்தை நீக்கி உயிருக்கு வருகிற பவத்தை நீக்குவதே தவம். தவம் என்றால் ஆழ்ந்து சிந்திப்பது, ஆழ்ந்து கவனிப்பது, கூர்ந்து பார்ப்பது. ஆகவேதான் நமக்குள்ளே என்ன இருக்கிறது? இந்த உடலிலே இருக்கின்ற 5 உணர்வுகளையும் கடந்து உள்ளே ஒரு கட உள் உணர்வு இருக்கிறது. அதனால்தான் அது உயிரின் உணர்வு, ஆத்ம உணர்வு, கடந்து உள்ளிருக்கின்ற கடவுள் உணர்வாகிய மெய் உணர்வு. இந்த உணர்வின் மூலம் மெய் அறிவை பெற்று அந்த மெய் உணர்வின் மூலம் மனிதன் மெய் ஞானத்தை பெற்றான். அந்த மெய் ஞானமே உயிரை பற்றிய அனைத்து இயல்புகளையும் தன்மைகளையும் உணர்ந்து அந்த உயிர் அன்பானது, அறிவானது, ஆற்றலானது, ஆனந்தமானது, அழகானது, அமைதியானது என்ற தன்மையை பெற்று தானும் வாழ்ந்து இந்த உலகையும் வாழ்வித்தான். தானும் உய்வு பெற்று இந்த உலகத்தையும் உய்வு பெறச் செய்தார்கள். ஆகவேதான் இந்த தமிழ் இந்த சூரியன் என்ற ஒளிப்பொருளை மையமாக வைத்து இந்த பூமி சுற்றி தன்னைத்தானே சுற்றி வந்து இந்த சூரியனையும் சுற்றி வருகிறது. ஆக தன்னைத்தானே சுற்றுகிற பொழுது இரவு பகல் என்ற நிலை ஏற்பட்டு ஒரு நாள் கணக்கிடப்படுகிறது. சுற்றி வருகின்ற சூரியனை சுற்றி வருகின்ற காலகட்டத்திலே 180 என்ற பாகையை வைத்து 360 பாகைகளை வைத்து ஒரு பாகைக்கு 30 என்ற கணக்கிலே 12 பாகைகளாக 12 மாதங்களாக 12 ராசிகளாக கணக்கிடப்பட்டது. ஆகவேதான் இந்த 12 ராசிகள் 12 மாதங்கள். இந்த 12 ராசிகளிலே முதல் ராசியாக விளங்குவது மேஷ ராசி.
இந்த மேட ராசி என்ற மேச ராசியிலே இந்த சித்திரை மாதம் துவங்கப்படுகிறது. ஆகவேதான் வருடத்தில் முதல் மாதமாய் திகழ்கின்ற இந்த சித்திரை மாதம். ஆகவே இந்த சித்திரை மாத திருவிழா மிக சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் எந்த ஒன்றை நாம் செய்தாலும் முதலிலே சிறப்பாக இருந்தால் முழுமையும் சிறப்பாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நல்ல நாளிலே இந்த மாதங்கள் 12ஆக கணக்கிடப்பட்ட காலத்தில் இந்த மாதங்களுக்கு பிறகு இந்த பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காலகட்டத்திலே 6 விதமான பருவங்கள் ஏற்படுகிறது. அந்த பருவ காலங்களிலே இளவேநீர் காலமாக வசந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவேதான் வசந்த கால துவக்கமாக வசந்த காலத்திலே துவங்கப்படுகிற அனைத்தும் நன்மையாக முடிகிறது. எனவேதான் இந்த வசந்த காலத்திலே இந்த சித்திரை வருகிறது. ஆக சித்திரை மாதம் தெய்வ அம்சம் பொருந்திய மாதமாக கருதப்படுகிறது. அதே போல பருவ காலங்களை குறித்த நாம் சூரியனை சுற்றி வருகிற காலங்களில் தென்பகுதியாக வலப்பகுதியாக குறிப்பிடுகிற பொழுது இதை அயனமாக தட்சணாயனம் உத்தராயணமாக பிரிக்கப்படுகிறது. ஆகவேதான் இத்து என்ற அந்த மூல ஒளிப்பொருளே சூரியனாக இன்று தென்படுகிறது. ஆக சூரியனும் பிரபஞ்சத்தின் மூலப்பொருளும் தமிழ், பிரபஞ்சத்தின் தோற்றப் பொருளாகிய ஜோதி பொருளும் தமிழ், நாதப்பொருளும் தமிழ், இந்த வெட்ட வெளியில் அணுக்களும் தமிழ், அணுவின் அசைவாய் தோன்றுகின்ற காற்றும் தமிழ், அணுவின் உராய்தலால் வெளிப்படுகின்ற நெருப்பும் தமிழ், நெருப்பு தன்மை குளிர்ச்சி அடைவதால் அது விண்ணிலிருந்து நீராக வருவதும் தமிழ், நீரின் உறைதலால் ஏற்படுகிற கட்டித்தன்மை என்ற திடத்தன்மையாய் விளங்குகின்ற பூமியும் தமிழ், பூமியில் விளைகின்ற தாவரங்களும் தமிழ், நீர் ஜீவராசிகளும் தமிழ், தாவரத்திலிருந்து தோன்றி வளர்கிற புழுக்கள் பூச்சிகள் தமிழ், ஊர்வன தமிழ், பரப்பன தமிழ், நடக்கின்ற மிருகங்கள் தமிழ், நடப்பனவற்றில் தலை நிமிர்ந்து நிற்கின்ற முதுகந்தண்டு நேராக நிமிர்ந்து தலையும் நிமிர்ந்து நிற்கின்ற மனிதனும் தமிழ். ஆகவேதான் பிரபஞ்சமே தமிழ். ஆகவே இந்த தமிழை உணர்ந்தவன்தான் தமிழன். ஆக தமிழன் என்று சொல்லடா, நீ தலை நிமிர்ந்து நில்லடா. ஆகவேதான் இந்த தமிழ்தான் தலையை நிமிர்த்துகிறது. 5 அறிவுகளையும் பெறுகின்ற இந்த புலன் வழி அறிவையும், இந்த அறிவுகளிலே நன்மை தீமைகளை, உயர்ந்தது சிறந்தது, அழிவற்றது அழிவு உடையது என்ற இந்த இருவேறு தன்மைகளை உணர்ந்து நன்மைகளை எடுத்துக் கொள்வது, தள்ள வேண்டியவைகளை தள்ளி கொள்ள வேண்டியவைகளை கொல்லுகின்ற பகுத்தறிவை பெற்றது. உடலின் உணர்வுக்காக மட்டும் வாழாமல் உடலுக்குள் இருக்கின்ற உயிருக்காக வாழுகின்ற அற வாழ்க்கை, அதுவே கடந்த உள் வாழ்க்கை, கட உள் வாழ்க்கை. ஆகவேதான் இந்த தமிழ் மனித குலத்தை புற வாழ்க்கை என்ற உடல் வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை, அக வாழ்க்கை என்ற கடந்து உள் வாழ்க்கை, ஆன்ம வாழ்க்கை என்ற வேறு வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கச் செய்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அக புற வாழ்வில் சிறந்து விளங்க அகம் வளர புறம் வளர வேண்டும். இந்த புறம் வளர உடல் நன்றாக இருக்க அன்னம் வேண்டும். ஆகவேதான் அன்னமே கடவுள் என்றார்கள். எனவேதான் ஞானியர்கள் அனைவரும் பசித்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஆகவே தானத்தில் சிறந்ததும் அன்னதானம் என்று வர்ணித்தார்கள். அதனால் தான் தமிழருக்கு பண்பாடு வந்தாரையெல்லாம் வாழ வைப்பது. ஆக யாரை வாழ வைப்பது? மனிதர்களை மட்டும் அல்ல,
எல்லா உயிர்களையும் வாழ வைப்பது. ஆகவேதான் தமிழன் என்பவன் எல்லோருக்கும் வழிகாட்டி, எல்லோருக்கும் முன்னோடி. இந்த மனித குலத்திற்கெல்லாம் முன்னோடியாய் திகழ்கின்ற தமிழா, உன்னை புரிந்து கொள். நீ சாதாரணமானவன் அல்ல. இந்த தமிழுக்கு என்று ஒரு கடவுள், தமிழ் கடவுள். அவர் அழகன், முருகன் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆகவேதான் அவருக்கு 6 முகங்கள், 6 முகங்களும் 6 தெய்வ பண்புகள். ஆகவேதான் 6 முகங்களை கொண்ட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த ஜோதி. அதனால்தான் ஒருவர் ஜோதிடம் சொல்லுகிற பொழுது, ஜோதி தோன்றுகிற இடமான ஆக்கினை என்ற பகுத்தறிவு தோன்றுகின்ற, மனம் ஒடுங்கி அறிவு தோன்றுகின்ற புருவ மையத்தில் அந்த உள் உணர்வோடு அந்த இடத்தில் இருந்து வெளிப்படுகின்ற சொல் பழித்தே தீரும். அதனால் தான் ஜோதிடர்களின் வாக்கு பலிதமடைய அவர்கள் ஆக்கினையிலிருந்து சொல்ல வேண்டும். அந்த சொல் வாக்குதான் செல்வாக்காய் மாறுகிறது. ஆகவே தமிழா, உன்னை உணர்ந்து கொள்ளுகின்ற காலம் இது. ஆகவேதான் வருங்காலம் ஞானம் ஆளும் நற்றமிழ் மூலம். இன்று இனிவரும் காலம் தமிழர் காலம். தமிழன் என்றால் உள் உணர்வை பெற்றவன் என்று பொருள். தமிழன் என்றால் மெய்யறிவு கொண்டவன் என்று பொருள். தமிழன் என்றால் மூலப்பொருளை உணர்ந்தவன் என்று பொருள். தமிழன் என்றால் தன்னை அறிந்தவன் என்று பொருள். ஆக உலகத்தில் யாரெல்லாம் இந்த மெய்யறிவை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழர்கள்தான். தமிழ் மொழியை பேசுபவர்கள் மட்டும் தமிழர்கள் அல்ல. யார் ஒருவர் உள்ள கடந்து உள்ளிருக்கின்ற உள் உணர்வை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழர்கள்தான். எனவே வருங்காலம் இந்த உள் உணர்வு பெற்ற, நெற்றிக்கண்ணை திறந்த, உச்சிக்கண்ணை உணர்ந்த மக்களால் இந்த உலகமெல்லாம் ஓருலக அரசாக மாற்றி ஓருலக அரசை ஆழ்வர். அந்த ஆட்சி நல்லாட்சி, அன்பின் ஆட்சி, பேரறிவின் ஆட்சி, எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழுகின்ற ஆட்சி. இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கின்ற ஆரோக்கியமான மக்களையும், அறிவு சார்ந்த மக்களையும், ஆற்றல் மிகுந்த மக்களையும், நேர்மையான மக்களையும் கொண்டு ஆனந்த அமைதியுடைய உலகை உருவாக்குகின்ற ஆட்சியாய், உலக ஆட்சியாய் மாறும். ஆகவே அதற்கான ஒரு அற்புதமான துவக்கம்தான் 60 வருடங்களை கொண்ட இந்த தமிழ் ஆண்டிலே 27வது ஆண்டாய் விளங்குகின்ற இந்த விஜய ஆண்டு. ஜெயம் என்றாலே வெற்றி என்று பொருள். விஜயம் என்றால் சிறப்பான வெற்றி, பெரும் வெற்றி என்று பொருள். ஆக இந்த வருடத்தின் துவக்கத்திலே நாம் எதை எண்ணி துவங்குகிறோமோ அந்த காரியங்கள் பெரும் வெற்றியை அடையும். அரசுகளும் தங்களுடைய உயர்ந்த நோக்கத்தை, தொலைதூர திட்டங்களை இந்த தமிழ் புத்தாண்டிலே தாங்கள் எண்ணத்தால், தங்களுடைய சொல்லிலே அதை வெளிப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த நற்காரியங்கள் யாவும் விரைவிலே நடந்தேறும். ஆகவேதான் இந்த விஜய ஆண்டினுடைய சிறப்பு. சனி இரவு, அதை குறிப்பாக நாம் ஞாயிறு என்று சொல்லுகிறோம். ஞாயிறன்று துவங்குகின்ற இந்த நல்ல நாளிலே இந்த விஜய வருடம், நாம் இந்த வருடம் மழையின்றி தவித்த இந்த காலத்தை கடந்து பெரும் மழை பெய்கின்ற காலம். அரிசி நெல்லில் இருந்து வருகின்ற இந்த அரிசி சோற்றை மட்டும் உண்டு பல்வேறு ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டு வந்த நாம் சிறு சிறு தானியங்களையும் பெற்று உடலினுடைய அனைத்து ஆரோக்கியத்தையும் பெறுகின்ற காலம். இந்த விஜய வருடத்திலே சிறு சிறு தானியங்கள் மிகுவாக செழிக்கின்ற காலம். மழை வளம் பெருகும், மண் வளம் சிறக்கும்,
பயிர்களெல்லாம் செழித்து மனிதகுலம் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுகின்ற காலம். ஆகவே என் அன்புக்குரிய அரசே, மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் இந்த நல்ல நாளை பயன்படுத்தி தொலைதூர சிந்தனையோடு உங்கள் ஆட்சி அன்பின் ஆட்சியாக, சமதர்ம நல்ல ஆட்சியாக மலரட்டும். ஆகவே பேரூராட்சி, நகராட்சி, மாநகர ஆட்சி, மாநில ஆட்சி, தேசிய ஆட்சி என்று ஆட்சி தலைவர்கள் இந்த நாளில் நீடோடி வாழ்க. எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்கட்டும். ஓ ஆட்சி தலைவர்களே, நீங்கள் நன்றாக இருந்தால் உங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கின்ற எல்லா மக்களும் நலம் பெறுவார்கள். ஆகவே நீங்கள் நலம் பெற குருமகானின் பரிபூர்ண நல்லாசிகள், எல்லாம் வல்ல இறையருளும் திருவருளும் பெற்று நீங்கள் நீடோடி வாழ்க, நீடோடி வாழ்க, நீடோடி வாழ்க. சந்தோஷம்.